தென் மாநிலங்கள் முழுவதும் கடந்த 4 நாட்களாக நீடித்து வந்த எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. புதிய ஒப்பந்தத்தில் உள்ள சில கட்டுப்பாடுகளை தளர்த்தப்படும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் உறுதியளித்ததால் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கோவையில் ஐஓசி, பிபிசி, HPCL உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் எல்பிஜி டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தம் தொடரும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்ட ஒப்பந்தத்தில் உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றதால் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தென் மாநிலங்கள் முழுவதும் கடந்த 5 நாட்களாக நீடித்து வந்த எல்பிஜி டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. நாமக்கலை தலைமையிடமாக கொண்டு தென்மண்டல எல்பிஜி டேங்கர் உரிமையாளர்கள் சங்கம் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களை உள்ளடக்கிய இந்த சங்கத்தில் சுமார் 1500 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். இவர்களுக்கு சொந்தமாக சுமார் 6000 டேங்கர் லாரிகள் வாடகைக்கு இயக்கப்பட்டு வருகின்றது.